அமெரிக்க தேசத்தில் டெக்சாஸ் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது. பழைய பொருட்கள் எல்லாம் ஏலம் விடுகிற ஒரு இடம் இருக்குது. அநேக பொருட்கள் ஏலம் விடப்பட கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பட்டணத்திலே வயலின் வாசிக்கிற ஒரு நபர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காரணத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பழைய ஓட்ட வயலின், அதை யாராலையும் பயன்படுத்தவே முடியாத ஒரு பழமையான ஒன்று, இதில் மொத்தமாக 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், 4 கம்பி இருக்கும், அதில் 4 ஸ்ட்ரிங்ஸ், அதில் ஒன்று இல்லை, அந்து போச்சு. அதை வாங்குறதுக்கு கூட அந்த மனுஷன்ட்ட காசு கிடையாது. அதனால அவர் ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டாரு, தூசி படிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காரணத்தால் இவர் போய் தன்னுடைய வயலினை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு, இதை போய் கொடுத்து அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமிச்சாச்சு. என்னுடைய மகன், பள்ளி படிக்கிற மகன், தன்னுடைய பழைய அந்த வயலின் எடுத்துகிட்டு போகிறான். போய் ஏலம் எடுக்கிற இடத்துல டேபிளில் போய் வைக்கிறான். அங்கிள், நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா இதை விற்றுட்டு காசு வாங்கிட்டு சொன்னார், சரி போய் உட்காரு அப்படின்னு சொன்னார். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லா பொருட்களும் விற்கப்பட்டது. அதில் ஒரு நார்ம்ஸ் இருக்குது, ஒரு சட்டம் இருக்கிறது. என்னென்னா, கடைசி பொருள் விற்கிற வரை யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது, சீக்கிரமாக வாங்க, டைம் ஆச்சு, நாங்கள்லாம் போகணும் அப்படின்னு எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் போது இவர் அந்த ஓட்ட வயலின் எடுத்து $5 ஒரு தரம், 2 தரம், 3 தரம், யாரும் வாங்கலை. சரி, $3 ஒரு தரம், 2 தரம், 3 தரம், யாருமே வாங்கலை. அட்லீஸ்ட் $1 ஒரு தரம், 2 தரம், அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு நபர் வேகமாக வந்தார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா ஒருத்தன் வந்துட்டான், இல்லைன்னா இது விற்கிறவரை நம்ம எல்லாம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நபர் வேகமாக வந்து அந்த வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். இவர் வாசிக்கும் போது அங்கிருந்து எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 3 ஸ்ட்ரிங் தான் இருக்கு. இவர் வாசிக்கும் போது அதிலிருந்து வண்டர்ஃபுல்லா அருமையான ஒரு இசை வெளிப்பட்டது. ஒரு சிலர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சிலருக்கு தங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வந்தது. வாவ் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கும் போது டக்குன்னு வாசிக்கிறத நிறுத்திட்டு கீழே வச்சுட்டு அந்த நபர் அந்த வயலினை பார்த்து சொன்னார், இந்த பழைய ஓட்ட வயல் $10 ஒரு தரம் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னா $50, இன்னொருத்தர் சொன்னா $100, இன்னொருத்தர் சொன்னா $170, இன்னொருத்தர் சொன்னார் $300, இன்னொருத்தர் சொன்னார் $500. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இது எவ்வளவுக்கு வித்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த வயலின் அன்னைக்கு $3,300 போச்சு. அதோட ஒரிஜினல் ரேட்டு $400 கூட கிடையாது. இந்த வாசித்த நபர் யாருன்னா அதனுடைய சொந்தக்காரர். அது ஒரு வேலை போகலைன்னா நான் அதை எடுத்து பயன்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தி. நீங்கள் பழசாக இருக்கலாம், நமக்கு டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இல்லாமல் இருக்கலாம், ஓட்டையாக இருக்கலாம், இந்த உலகம் நமக்கு நல்ல ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம அழகாக இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற எந்த குவாலிட்டியுமே இல்லை, பெரிய க்ரௌடு இல்லை, உனக்கு சரியாக எதுவுமே செய்ய தெரிலன்னு சொல்லலாம். ஆனால் தகப்பன் தம்முடைய கரத்தில் நம்ம எடுப்பாருனால் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் மாறிவிடுவோம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.